தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்னமுதியாச்சாவடி பகுதியில் காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிற்கு ஆளாகின்றனர். வருடந்தோறும் இதே அவலம் ஏற்பட்டு வருவதால் பல்வேறு போராட்டங்களை விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வடிகால் இல்லாத காரணத்தினால் மழைநீர் தேங்குவதோடு அங்கு சுற்றி இருக்கும் கடை மற்றும் வீடுகளில் புகுந்து சேதம் ஏற்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டும் இவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் உடனடியாக பகுதியில் வடிகால் அமைத்திட என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் மழைநீர் தேங்கியிருக்கும் தகவலை கொண்டு செயல்பட்டது. அதனை தொடர்ந்து பம்ப் மோட்டார்கள் மூலம் மழை நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஐயா வணக்கம் ஐயா. இந்த மழை தண்ணீரை எவ்வளவு நேரமா நீங்க தண்ணி எடுக்கிறீங்க? காலையில ஒரு 11 மணில இருந்து இறக்க ஆரம்பிச்சோம். தண்ணி வந்து தொடர்ந்து பேஞ்ச தண்ணி எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் வந்து கலெக்ட் ஆகி நிக்கிறதுனால இதை மோட்டார் வச்சு இறைச்சி நாங்க வந்து வெளி பக்கமா விடுறோம். ஐயனார் கோவில் பக்கமா விடுறோம். அதன் பிறகு உடனடியாக மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டுள்ளார். மேலும் நேரில் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அவர்கள் பார்வையிட்டு விரைவில் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் MG சாலையிலும் மழைநீர் தேங்கி கடை வியாபார பொதுமக்களுக்கும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அப்பகுதியில் மழைநீர் தேங்கும் இடத்தில் பைப் லைன் குழாய் அமைத்து எதிரில் உள்ள வாய்க்காலில் செல்வதற்கு உரிய வசதி செய்து தர வேண்டும் என்று, மேலும் அப்பகுதியில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை அடுத்து விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அவர்கள் கூறி சென்றனர். கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் விரைவில் நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்று விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா ஐயாவா, நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் HRO தலைவர், சென்னை டிடெக்டிவ் ரிப்போர்ட்டர். நாங்கள் எல்லாமே இதுதான். இது 2023 இருந்து இந்த ரோட்டை நடு ரோட்டை இன்னைக்கு வரையும் நிற்கிறோம். அசுகமா இருக்குது. நைட்டுக்குள்ள கிளியர் பண்ண சொல்லி இது இல்லையா, இது வந்து சும்மா ஒரு தண்ணி மாதிரி எடுத்துட்டாங்க டெம்பரவரியா. எங்க வீட்டு பக்கம்லாம் வந்து தண்ணி போயிடுச்சு ஃபுல்லா. இது வந்து DRO வந்து இடிச்சாரு. இதோ இந்த இது நேரம் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஊருக்குள்ள தான் போகுது தண்ணி. அப்போ வந்து ஓட தண்ணி இல்லையா, இங்க வர தண்ணி அச்சலுமே வந்து கேளுங்களா, அச்சலுமே இரவுல வந்து வருவாய் மாவட்ட அலுவலர்ல வந்தாங்க. 3 தடையும் ஆணையாளர் எல்லாமே வந்தாங்க. ப்ரொஃபஷனல் துரிதமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல நான் சரிங்க சார், நாங்க ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க சார், நாங்க பார்த்துட்டு அதுதான் வந்திருக்கேன். எப்பயும் வந்து உடைக்கிறாங்க. நாங்க அதிகமா தான் கேட்டோம். ஏன்னு கேட்டா ஊட்டி எதற்கு வந்து உடைக்கிறீங்களான்னு. எங்களுக்கு DRO நைட்ல எங்களுக்கு தெரியாது. நாங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும். எனக்கு அதுல இருந்து நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னாங்க. எடுத்துக்கிறாங்களா? நாங்க சாலை மறியல 2 மாசத்துல போடணும் இது பண்ணாங்க. அங்க பேனரே வச்சிருக்கிறோம். பேனர் வச்சு வச்சுன்னா நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன் சார். இது இல்ல சார், எங்களுக்கு இது ட்ரைனேஜ் வரணும். ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் வந்து எஸ்டிமேட் போட்டு அதான் போட்டுக்கிறேன் சொல்றாங்க. போட்டுக்கிறேன் சொல்றாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணா சத்தியமா இப்ப வராது. அடுத்த ஆட்சி எந்த குட்டி சேரான ஆட்சி வருதோ அது எங்களுக்கு தெரியாது. இதேதான் முட்டாள்தனமான ஒரு பதில் தான் வருது எங்களுக்கு. நாங்க ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி
ஒவ்வொரு ஆண்டு நிக்க சொல்லுங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நின்றுது. சொல்லுங்க சார், ஐயா இங்க வந்து மழை எப்பப்ப பெய்யுதோ அப்ப ஃபுல்லா தண்ணி, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா போதும் தண்ணி வந்து நின்றுடும். இப்படி இருந்தா எப்படி தொழில் எத்தனை பேர் வலிச்சுக்கே வராங்க, எவ்வளவு பிரச்சனை நடக்குது. பஸ் ரோட்ல போற பஸ் அதிக தண்ணி கடவுள தான் வருது. இதுக்கு தீர்வே கிடையாதா? இது எப்பதான் இது சரியாகும்? ஒரு மழை சும்மா ஒரு 4 மணி நேரம் பெய்தாலும் தண்ணி வந்துடுது. இன்னைக்கு இல்லைங்க, பல காலமா இங்க அப்படியே தான் இருக்கு. நாங்க பார்க்காத ஆளுல எல்லாத்தையும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், யாரும் செய்யற மாதிரி இல்ல. இதுக்கு என்னதான் தீர்வு? என்னன்னா எப்பதான் பிரச்சனை முடியும்? அந்த பக்கம் காவா இருக்கு, இந்த பக்கம் காவா இல்ல. அவரு சரி வாட்டம் காட்டி விட்டாலும் இல்ல கட்டி கட்டி விட்டாலும் அந்த பக்கம் தண்ணி போயிடும். இது மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கதான் இருக்கிற எதுவும் இந்த பேராட்சி நகராட்சி ஆகிட்டாங்க பேர் தான் தவிர மற்றபடி எந்த ஒரு இது இருக்கிறதே இல்லை. எவ்வளவு நானும் சொல்லி பாக்குறோம், ஒரு டைம் நானும் மழை போதெல்லாம் வந்து பாக்குறாங்க போயிடுறாங்க. ஆனா யாரும் எதுவும் செய்யல. இதுதான் பண்ணலாம். வங்கக்கடல்ல புயல் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துல வந்து ரெட் அலர்ட் இருக்காங்க. காலையில மழை பெஞ்சதுல இப்போ உங்களுக்கு இந்த முழங்கால் வரைக்கும் தண்ணி நின்று இருக்கு. பெரும்பாலும் அதிகமா மழை பெஞ்சா இது வரைக்கும் தண்ணி நிற்கும். தண்ணி வந்து அந்த கட்டை இருக்கு பாருங்க, அந்த கட்டை வரையும் நிற்குங்க தண்ணி. அந்த கட்டை கொஞ்சம் மிஸ், அந்த கட்டை வந்து மிஸ் ஆச்சுன்னா உள்ள போயிடும். அதை காட்டு. இது எப்போதும் நடக்கிறது தான். நானும் சொல்லி சொல்லி பாக்க எங்களுக்கு ஏன்டா சொல்லவே கூடாது. அந்த மாதிரி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதிகாரிகள் இந்த பக்கம் தான் போறாங்க வராங்க. இது மெயின் ரோடு, ஏன் ஒருத்தம் பிரச்சனை கிடையாது, எல்லாரோட பிரச்சனை. இதனால எவ்வளவு கொசு உற்பத்தி ஆகும், வெளில அழுக்கு தண்ணி எல்லாம் கலந்து அப்படி வருது, அது நடக்கிறாங்க கொள்றாங்க, எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம். இது முக்கியம், அதாவது பொது பிரச்சனை. இது ஒரு ஆள் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, பொது பிரச்சனை. இது சரி செய்யறது தண்ணி கூட சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. இந்த மழை தண்ணியா இல்ல சாக்கடை தண்ணி? எல்லாம் கலந்து மழையில உங்களுக்கு என்ன ஆகும், வயல என்னென்ன கிடக்குதோ எல்லாம் கலந்துதான் வரும். அந்த பக்கத்துல உங்க வாடிக்கையாளர் வராங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? இப்ப நீங்க போறீங்க ரோட்ல தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப தண்ணி அடிக்குது அப்புறமா பாத்துலாம். இப்படிதான் இந்த மாதிரி இங்க அதுவும் முக்கியமா ஒரு மருத்துவத்துறை ஒண்ணு இருக்கு பக்கத்துல பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வரவங்க எப்படி போறாங்க பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கடைங்க இருக்கு. இது யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக கோரிக்கைகள் பலமுறை விடுத்திருக்கிறோம். சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் சார்பாக இங்கே மழை காலத்தில் காகித கப்பல் விட்டு ரோட்டை சரி செய்தார்கள். ஆனாலும் தண்ணீர் வருடம் பெய்கின்ற மழையினால் எங்கெங்கு தண்ணீர் தங்குகிறதோ அங்கங்கு வந்து அது தங்குமிடத்தில் தங்குகிறது. இதனால் கடைவாசிகள் டாக்டர் கிளினிக் மற்றும் நோய்வாய்ப்படும் அளவிற்கு இங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நகராட்சி ஆணையாளரும் முழு மூச்சில் இதற்கு உடனடி நிவாரணம் தேவை. இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அந்த பகுதியில் உள்ள வாய்க்கால், யூவடிக்கால் வாய்க்காலில் ஒரு டிரைனேஜ் அமைத்து, நடுரோட்டில் டிரைனேஜ் அமைத்து உடனடியாக அமைத்து செய்தால் மக்களுக்கு எவ்விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாது. இரவு நேரங்களில் செல்லுகின்றவர்கள் வண்டி வாகனம், இருசக்கர வண்டி வாகனம் செல்வோர் வழிக்கு விழுந்து காயத்துடன் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் அபாய நிலையை நீக்கிட உடனடி நடவடிக்கை தேவை. இங்கே இவர்களுக்கு கடையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. நுகர்வோர்கள் கடைக்கு செல்ல அச்சப்படுகிறார்கள். மழை காலங்களில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் வரும். இந்த தண்ணியால் நோய் அதிக அளவில் ஏற்படும் என்பதனால் உடனடி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கோட்டைக்குப்பம் நகராட்சி ஆணையாளர் அவர்களும் உடனடி இந்த தண்ணீரை அடுத்து செல்லுகின்ற வாய்க்காலில் செலுத்த உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். தாக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். உடனடி நடவடிக்கை தேவை. இல்லை என்றால் நகராட்சியின் முன்னே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை HRO சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து வியாபாரிகள் சார்பாகவும் கூறிக்கொள்கின்றோம். இதை உங்களுக்கு ஆழமான பதிவாக வெளியிடுகின்றோம்.